ஹல்லேலூயா. ஆண்டவரும் ரட்சகரும் அன்பு தெய்வமாகிய யாசுவா மேசியா நாமத்தினாலே தேவனை ஸ்தோத்திரித்து உங்களை வாழ்த்துகிறேன். இதனாலே ரோமர் புஸ்தகம் ரோமர் 12 அதிகாரம் 3வது வசனம் முதல் 8வது வசனம் வரை. ரோமர் 12:3-8. ரோமர் 12 அதிகாரம் வசனம் 3-8 வரைக்கும். பக்கம் 221. ரோமர் 12 அதிகாரம் வசனம் 3 முதல் 8 வரை. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் மேசியாவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம். அவயவங்களாய் இருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையாய் இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். அப்போஸ்தலனாகிய பவுல் இது ரோமாவில் இருந்த சபை நிறைய புறஜாதியார்கள் இருந்திருக்கிறாங்க. அங்கே இங்க சபைக்கு ஒரு சில காரியங்கள் ஆலோசனைகள் சொல்லுகிறார். முதல் 8 அதிகாரங்கள் ரோமர்ல பாத்தீங்கன்னா நிறைய உபதேசங்களுக்கு நிறைய அருமையான ட்ரூத்ஸ் எல்லாம் நிறைய சொல்றாரு. பிறகு 9-11 வரைக்கும் யூதர்களையும் புறஜாதியாரையும் குறித்து என்னென்ன செய்ய போறார் அப்படிங்கிறத அழகாக சொல்றாரு. 12 அதிகாரத்துல சபைக்குரியதான காரியத்தை சொல்றாரு. 13-14 அதுல என்னென்ன எப்படிலாம் சபை வெளியே இருக்கிறவங்க எப்படி ஆளுகை செய்யறவங்க எப்படி இருந்தா என்னென்ன பண்ணோம் அதெல்லாம் சொல்றாரு. இப்படி நம்ம வேதத்தை இப்படி பகுத்து கொண்டு நாம் படிப்பது நமக்கு மெத்த பிரயோஜனமா இருக்கும். இங்கே 12 என்ன சொல்றாருன்னா, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது. இவருக்கு அளிக்கப்பட்ட கிருபை என்ன? எபேசியர் 3 அதிகாரம் 3-6 வரைக்கும் பாருங்க. 7 வரைக்கும் பாருங்க. பக்கம் 265. எபேசியர் 3 அதிகாரம் வசனம் 3 முதல் 7 வரை. பக்கம் 265. அதென்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய். 3 அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து எபேசியர் 3 அதிகாரம் வசனம் 3 முதல். இதன் நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியாராய் இருக்கிற உங்கள் பொருட்டு மேசியா யாசுவாவின் நிமித்தம் கட்டுண்டவனாய் இருக்கிறேன். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமமும் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே. அதென்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய்
மேசியாவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் மேசியாவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன். பாருங்க எப்படி இது நிமித்தம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அந்த ரகசியம் அது என்ன ரகசியம்? கிறிஸ்துவை குறித்த ரகசியம். இந்த ரகசியம் கிறிஸ்துவை குறித்த ரகசியம். சோ இது ஆரம்பிக்கிறபடி இது நிமித்தம். எது நிமித்தம்? அது முன் அதிகாரம் பாத்தீங்கன்னா 18ல இருந்து பாக்குறப்ப 18வது பார்த்து அது 21வது பாருங்க. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு ஆண்டவருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். எதை பத்தி சொல்றாரு? நாம் இருதரத்தாரும் ஆரம்பிக்கிறார் 18வது 3வது அதிகாரம் 18வது. நாம் இருதரத்தாரும். யார் இருதரத்தாரு? மக்கள் புறஜாதியார். அப்போ 2 பேரையும் உணர்ந்து எங்க சேர்க்கிறாரு? சபையில உணர்ந்து சேர்க்கிறார். அப்ப சபையை பத்தி சொல்லிட்டு இது நிமித்தம் சொல்றாரு. இப்ப இவளுக்கு அடிப்பட்ட கிருபை இப்ப இந்த அதுக்கு எப்படி பிடிக்கிறாரு? அந்த அப்போஸ்தலன் அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா 8ல பரிசுத்தவான்களால் ஸ்திரீவனாகினான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிலே சுவிசேஷமா அறிவிக்க இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இவர் அப்போஸ்தலனா இருக்கிற அந்த கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறார். ரோமர் 12க்கு வந்திருக்க. அப்போஸ்தலனா யாரு? அனுப்பப்பட்டவர் தானே? அனுப்பப்பட்டவர். அப்போஸ்தலனா அனுப்பப்பட்டவர். இப்ப எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறது அப்போஸ்தலன் என்கிற ஒரு தகுதியை உண்டாக்கி தேவன் உண்டாக்கி என்ன செய்யறாரு? அந்த கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனா எண்ண வேண்டும். சபைக்குரிய ஆலோசனை இதுதான். நீங்க நிறைய பிரச்சனை. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க? என்ன சொல்றாருங்க? உங்களில் எவனானாலும் யார் வேணாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன பவுல் என்ன சொல்ல விரும்புறார்? எல்லாம் தெரிஞ்சவங்க அந்த மாதிரி எண்ணக்கூடாது அப்படின்ற மீனிங். தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய், நிறைய அடமொழிகள் போடுறார். தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். இது சொல்லிட்டு பிற வரங்களை பத்தி சொல்றாரு. வரங்களை தோறதுக்குனால சரீரத்தை பத்தி சொல்றாரு. இப்ப எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பாக்குறப்ப இப்ப எல்லா வரம் சரீரம் எல்லாத்துக்கும் முதல்ல என்ன வேணும்? அதுல இருக்கிறவர்கள் அங்கங்கள் அவயவங்கள் எப்படி இருக்கணும்? தன்னை குறித்துதான தேவன் கொண்ட நோக்கத்தை இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனாதான் எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணாமல். சில பேர் ரொம்ப அதிகமா எண்ணிப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க? ஐயோ ஒண்ணுமே இல்லை, தாழ்மை இல்லை. தேவன் என்ன
என்ன என்ன என்ன கொடுத்திருக்கிறாரோ அது எப்படி எண்ணணுமா? அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே சொல்லிட்டு தெளிந்த எண்ணமுள்ளவனா என்ன வேண்டும். தெளிந்த எண்ணம்னா என்ன அர்த்தம்? இங்கிலீஷ்ல வாசிங்க. பண்றோம். மூணு மட்டும் படிப்பா எப்படி பிரதர்? அந்த 3 மாத்திரம். தெளிந்த புத்தி, தெளிந்த எண்ணமுள்ளவனா என்ன வேண்டும். That is the mystery made known to me by revelation, as I have already written briefly. Regarding 12 ரோமர் 12 எபேசியன் எடுத்துட்டோம். ஓகே. அது கிருபையை பத்தி சொல்றதுக்காக எபேசியர் சொன்னோம். ஓகே ஓகே. 3 For by the grace given me, I say to every one of you, do not think of yourself more highly than you ought, but rather think of yourself with sober judgment in accordance with the measure of faith God has given you. With sober judgment. Sober judgment. Sober judgment. In accordance with the measure of faith God has given you. Sober judgment. அப்படின்னா என்ன? பிரதீப் வந்திருக்காப்லையா? இப்பதான் ஜாயின் பண்ணாங்க. பிரைஸ் யாவே காட். பிரைஸ் யாவே காட். சோபர்னா என்ன? தெளிந்த எண்ணம்ன்றீங்களா? அதுவா? தெளிந்த எண்ணத்துக்கு என்ன அங்க இப்ப என்ன சொல்லுங்களேன். அதான் தேவன் கொடுத்த கிருபையை அறிந்த மனுஷன் தெளிந்த எண்ணம். வேற என்ன கிஃப்ட் கொடுத்திருக்கிறாருன்ற அந்த தெளிந்த மனம். ஜென்ரலா சோபர்னா அங்கிள் அது ஆப்போசிட் டு ட்ரங்கன் வரும். பட் அதுல அதான் தெளிந்த புத்தி, நிதானமான புத்தி, ஒரு தன்னையே நிதானிச்சு சோதிச்சு அறிஞ்சு, அதுதான் சோபரா. அதாவது இந்த ரைட் மைண்ட். ரைட் மைண்ட் சரியான விதத்துல கணிக்க வேண்டும். அதான் சொல்றார். இப்போ நம்மளோட காரியங்கள்லாம் நமக்கு நல்லா தெரியும். சிலதெல்லாம் மற்றவங்களுக்கு தெரியாது. நம்ம எந்த அளவு கெட்டிக்காரங்க இல்ல என்ன நம்ம என்ன வீக்னஸ் எல்லாம் தெரியும். அப்போ தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வரங்கள்ல அது உண்மையா அது நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு என்ன இருக்குது, என்ன தகுதி தேவன் கொடுத்திருக்கிறாரு, என்ன அழைப்பு கொடுத்திருக்கிறாரு, அதை பத்தி சில பேர் மேன்மைப்படுத்திப்பாங்க. சபைக்கான காரியம் இது நீங்க பார்க்க போறது முக்கியமானது. அப்ப தேவன் நமக்கு என்ன கொடுத்துக்கிறாரோ அது நமக்கு கண்டிப்பா அது நம்ம உள்ளத்துல தெரியும். அது யாருக்கு தெரியாது சொல்லவே முடியாது. வெளியரங்கமா சொல்றதுக்கு வேணா தயக்கப்படலாம், இல்ல வெக்கப்படலாம். ஆனா நமக்கு என்னென்னன்றது நம்ம உள்ள தெரியும். அதான் தெளிந்த புத்தி. அதனால எந்த ஒரு தலனமும் சஞ்சலம் இல்லாதபடிக்கு நமக்கு உள்ளான மனுஷனுக்கு தெரியும். அது இல்ல உண்மையான மனுஷனுக்கு கூட சொல்லலாம், அது தெரியும். இதுதான் தெளிந்த புத்தி உள்ளவர்களா என்ன வேண்டும். யாருக்கான புரியலையா? புரிஞ்சுதா? இல்ல நான் ரிப்பீட் பண்றேன். அதாவது நமக்கு தேவன் என்ன அழைப்பு நமக்கு கொடுத்திருக்கிறாரோ, என்ன தகுதியோ அதான் நம்ம எண்ணி அது என்னன்றது நமக்கு தெரியும். நம்மளுடைய வீக்னஸ் என்ன, நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் தேவன் உலகத்துல அனுப்புறப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமா எல்லாரும் ஐடென்டிக்கலா இருக்கிறது இல்லை. எல்லாரும் ஐடென்டிக்கலா இருக்கிறது இல்லை. ஆனா அதே நேரத்துல ரோமர் 2:11 என்ன சொல்லுது? தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. ஆனா எல்லாம் ஐடென்டிக்கலாவும் கிடையாது. அதான் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. பன்மையில் ஒருமை. அப்ப நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்ன்றத நமக்கு நல்லா தெரியும். விளங்குதா? தெரியும்ன்றீங்க. ஓகே. இல்ல விளங்குனா சொல்லுங்க, நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். எக்ஸாம்பிள் கொடுத்து
அது நீங்க சொல்றீங்க, ஆனா எல்லாருக்குமே வந்து அந்த தெளிவு இல்லை, எங்களுக்குமே இன்னும் தெளிவு இல்லை. அதாவது நமக்கு எந்த அளவுக்கு என்ன கிருபைகள் கொடுத்திருக்கிறாரு அது வந்து ஓரளவுக்கு தான் அறிஞ்சிருக்கிறோமே தவிர நீங்க சொல்ற மாதிரி ஒரு கிளியரா இல்ல. அதான் உள்ளுக்குள்ள தெரியும் நம்மளோடது என்னன்றது. அதான் இப்ப பின்வத்தங்களை வாசிக்க போறோம். பின்வத்தங்களை அது எப்படி தெரிஞ்சுப்போம் அப்படின்றத நம்ம வாசிக்கப்போ தெரிஞ்சுக்கலாம். பட் அந்த தேவன் அதை உணர்த்துவார் நமக்கு. எல்லாருக்கும் அது தெரியும். அது வேணா உள்ள தூங்கிட்டு இருக்கலாம், ஆனா எல்லாருக்கும் தெரியும். அதான் இப்ப பார்க்க போறோம் பின்வத்தங்களை. தேங்க்யூ பிரதீப் ஃபார் கமிங் ஃபார். அதுக்கு என்ன பண்றாரு அதை விளக்கறதுக்கு நான் சொல்லல, இது பவுல் சொல்றாரு. பவுல் சொல்றதை வச்சு நான் உங்களுக்கு சொல்லணும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்துல அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல. இப்ப சரீரத்துல கண் இருக்குது. கண்ணோட வேலை என்ன? பார்க்கிறது. இப்ப கண்ணு பார்த்துட்டு போறதுனால ஏதான எதிர்க்க ஒண்ணு வந்து மோதித்துனா மோததான் தப்பிச்சுக்கலாம். கண்ணு ஐயோ ஒரு ஸ்வீட் இருக்குது, இல்ல ஒரு பிரியாணி பண்றாங்க, நீங்க பேசும்போது யாரோ நடுவுல பேசுறாங்க பிரதர். யாரோ நடுவுல பேசுறாங்க. கண்டிப்பா ஓரல் கேப்ப சமூ. யாரோ நடுவுல பேசுறாங்க. தயவு செய்து ராதா சந்தாராஜ் அவங்க கண்ணு ஒரு பிரியாணி நல்லா பண்றாங்க, நல்ல ஸ்மெல் வருது. ஆனா கண்ணு இல்ல அந்த ஸ்மெல் உணர முடியாது. கண்ணு நான் ஸ்மெல் உணர முடியாது, அதனால என்னோட வேலை நான் செய்ய முடியாது. கண்ணு ஆனா கண்ணுக்கு ஒரு காரியம் இருக்குது. கண்ணு பாக்குறதுனாலதான் என்ன ஆகுது, அப்படி போறப்ப எதுவும் மோதாதபடிக்கு. ஏதாவது மோதித்துனா என்ன ஆகும், சரீரத்துக்கு டேஞ்சர், கால் அடிபடும், தலை அடி வாங்கும். அப்ப கண்ணு அதுக்கு கொடுத்த வேலைய அது செய்யறப்ப அது அந்த ஹோல் பாடிக்கும் மற்ற அவயங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கிறது. புரியுதா? புரியுது பிரதர். அதே போல அநேகராகிய நாமும் மேசியாவுக்குள் ஒரே சரீரமா இருக்க ஒருவருக்கும் ஒருவர் அவயங்களா இருக்கிறோம். இப்ப மேசியாவுடைய சரீரத்துல அவயங்கள் அது எப்படி ஒருவருக்கு ஒருவர் அவயங்களா இருக்கிறோம். அப்ப கண்ணுக்கு கால் தேவை, இதான் பொருந்தியிலையும் வாசிக்கிறோம். கண்ணுக்கு கால் தேவை, காலுக்கு இடுப்பு தேவை, இடுப்புக்கு தலை தேவை, தலைக்கு எல்லாம் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு இணைக்கப்பட்டு இருக்கிறது. அதான் இசைவாய் கூட்டி. நீங்க அப்போஸ்தலர்ல பாத்தீங்கன்னா, அது எபேசியர்ல பாத்தீங்கன்னா வாட்சமே 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் எபேசியர் 3ஆம் அதிகாரம் பக்கம் 265 20ல இருந்து 22 வரைக்கும் ஏற்கனவே வாசிச்சோம். அப்போஸ்தலர் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 20ல இருந்து 22 வரைக்கும் பக்கம் 265. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் எங்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு யாஷுவா மேசியாதாமை மூளைக்கல்லா இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு, மாளிகை முழுவதும் எப்படி இசைவாய் எல்லாம் இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப எல்லா அவயங்களும் ஒண்ணுக்கு ஒண்ணு இன்னொன்னு அவயங்களா இருக்குது. அதான் சொல்றாரு, ஒருவருக்கு ஒருவர் அவயங்களா. நாம் சரீரத்துக்கு மாத்திரம் அவயங்கள் இருக்குல்ல, ஒருவருக்கு ஒருவர் அவயங்கள். கண்ணுக்கு கால் தேவை, காதுக்கு மூக்கு தேவை, எல்லாம் தேவை. அப்ப சொல்லிட்டு நமக்கு அருளப்பட்ட 6வது கிருபையின்படியே நாம் வெவ்வேறு வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே. அப்போ வெவ்வேறு வரங்களை கொடுக்கிறார். ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இப்ப சிலருக்கு தீர்க்கதரிசனம் வரம் இருக்கும், சிலருக்கு பகுத்தறிதல், சிலருக்கு போதிக்கிறது. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் தான் பெரியவன் அப்படின்னு நான் நினைக்க கூடாது. சபையில அது முக்கியம்.
இப்போ அதுக்கு கூட ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ ஒரு அப்பா இருக்கிறாரு, 2 குழந்தை இருக்குது. ஒரு குழந்தைக்கு அப்பா வந்துட்டு நல்லா ஷர்ட் வாங்கி கொடுக்குறாரு, இன்னொரு குழந்தைக்கு ஷூ வாங்கி கொடுக்குறாரு. இந்த அப்பா யார் மேல அதிக அன்பு செலுத்தாரு? இல்ல, ஷூ வாங்கி கொடுத்துருக்காரு. ஒருத்தனுக்கு ஷர்ட் நெசசரியா இருந்திருக்கும், ஒருத்தனுக்கு ஷூ நெசசரியா இருந்திருக்கும். அதை அப்பா கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு வாங்கி கொடுக்குறாரு. அப்பா வந்து உங்களுக்கு என்ன தேவை என்று உங்கள் பிதாவான அறிந்திருக்கிறார். அப்போ ஒரு குழந்தை வந்து எனக்கு ஷூ வாங்கி கொடுத்துறாரு, நான் என்னோடதான் பெருசு இல்லை. அதே போல தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு வரங்களை கொடுத்திருக்காரு. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறு வரங்களும் ஆனபடியினாலே. இது இங்கிலீஷ்ல வாசிங்க, 6வது வசனம். இங்கிலீஷ்ல வாசிங்க. ரோமன்ஸ் 12:6. பிரதீப் படிக்கிறோம். We have different gifts according to the grace given us. If a man போறோம் according to the grace given. அந்த கிரேஸ் மூல பாஷைனா பரக்லேஸ். அதாவது எப்படின்னா பரக்லேஸ் இல்ல, வார்த்தை அருமையான வார்த்தை. கேரிஸ். Thank you. இந்த கேரிஸ் எப்படின்னா கிருபையா, ரொம்ப கிருபையா, ஒண்ணுமே நம்ம தகுதி இல்லாம இருக்கிறப்ப கொடுக்கறது, அதான் கேரிஸ். தேங்க்யூ பிரதீப். அப்போ நமக்கு அந்த கிருபை வர்றது கொடுத்தது யாரு? தேவன் தான். நம்ம தகுதியே கிடையாது, தகுதியே இல்லாம இருக்கிறப்ப அது கொடுக்கறது யாரு? தேவன். முதல்ல இந்த உணர்வு வேணும். இந்த வரங்கள் இருக்கிறப்ப சபையில எல்லாருக்கும் வரங்கள் உண்டு, நம்ம சபையிலும் வரங்கள் உண்டு எல்லாருக்கும். அதான் பார்க்க போறேன். வரங்கள் உண்டு. அந்த வரங்கள் எப்படி? அதுக்கு நம்மகிட்ட தகுதி வச்சு அவர் கொடுக்கல. அவருடைய தெரிந்து கொள்ளுதலின்படி அவனவனுக்கு அவர் பகிர்ந்தளிக்கிறார், அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கிறார். அவர் 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 11வது பாருங்க. பக்கம் 238. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனம் 11. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அது கீழே பாத்தீங்கன்னா சரீரம் 3 அவயவங்களை பேசுறாரு. அப்ப தேவன் அதை கொடுக்கிறாரு, இப்ப எல்லாருக்கும் கொடுக்கிறாரு. சொல்லிட்டு இங்க விளக்குறாரு என்னன்னு. ஆனா இது எக்ஸாஸ்டிவ் கிடையாது. இங்க சில வரங்களை பத்தி சொல்றாரு, இன்னும் சில வரங்கள் இருக்குது. இங்க முக்கியமான சில வரங்களை பத்தி சொல்றாரு. நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தையுடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏதுவாக சொல்ல கடவன். தீர்க்க தரிசனம் சொல்றதா என்னது? இது முக்கியம். தீர்க்க தரிசனம் சொல்றது அப்படின்னா தேவ வார்த்தையின்படி தேவன் அருளிய பிரகாரம் சொல்லுவது. வேற யாரும்
ஆஞ்சலா சிஸ்டர். அனிட்டாஸ் ஒண்ணு சொல்ல காணும். வினோதி சிஸ்டர். தேவனுடைய வார்த்தை தான் தீர்க்க தரிசனம். தேவனுடைய வார்த்தை தான் சாட்சி. தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாடு, சாட்சியின் வசனம் புதியது. வேற யாருன்னு சொல்லுங்க. வரப்போற காரியங்களை குறித்து தேவன் வெளிப்படுத்தினதை சொல்றது. நியாயப்பிரமாணங்களை வெளிப்பாடு. விஷன். விஷன் யார் சொன்னது? யார் சொன்னது விஷன்? ஆஞ்சலா சொன்னா. தீர்க்கதரிசின்றவர் யாரு? மோசே தீர்க்கதரிசி தானே. தேவன் கிட்ட இருந்து வார்த்தையை பெற்று சொல்றதுதான் தீர்க்கதரிசி. தரிசனம் காண்பது தேவன் இருந்து. இல்ல உபாகமம் 18ஆம் அதிகாரம். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 22ஆவது வசனம் பாருங்க. பக்கம் 247, உபாகமம் 18ஆம் அதிகாரம் வசனம் 22. ஒரு தீர்க்கதரிசி யாவே தேவனின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது யாவே தேவன் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி போறோம். அப்ப தீர்க்கதரிசி என்ன? நடக்க போறது, சம்பவிக்க போறது சொல்றது. யாவே தேவன் என்ன சொல்ல விரும்புறாரோ அதை சொல்றது. கொஞ்சம் போய் கிட்ட வந்து சொன்னீங்க, பரவாயில்ல. ஆமா, 12ஆவது இருக்குது. அதுக்கு நாங்க யாரு பத்தி சொல்றாரு? அங்க உபாகம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவங்க யாரு பத்தி சொல்றாரு? குமாரனை பத்தி சொல்றாரு. வார்த்தை அவர் வாயில் வருதுன்னு குமாரனை பத்தி சொல்றாருல்ல. குமாரனை பத்தி தான் சொல்றாரு. சரி, ஆக்சுவலா மறைபொருளை வெளிப்படுத்துறது. அதாவது தேவன் சொல்லுகிற காரியம் தேவன் உணர்த்துவார். வெறும் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு தேவன் உணர்த்துவார். அந்த உணர்த்துதலை அவர் சொன்னபடியே சொல்லணும், பயப்படக்கூடாது. அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே சொல்லணும். அது எப்படி சொல்லணும் பாருங்க. நம்மில் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்லக்கணும். நம்மகிட்ட இருக்கிறாங்க, நம்ம சபையில இருக்கிறோம். ஏன்னா நம்ம அவயங்களை ஆகிறப்ப எல்லாருக்கும் வரம் கொடுக்கிறார். நீங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று வருஷாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் என்றால் கண்டிப்பா நமக்கு அந்த வரங்கள் உண்டு. அது முதல்ல விசுவாசிங்க. தேவன் அதை கொடுத்திருக்கிறார் நமக்கு. உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா இருக்கு. இந்த நாள்ல தேவனோடு நம்ம ஊரோடு பேசுகிறார். வரம் இருக்கு. அது எப்படி? விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். இங்கிலீஷ்ல வாசிக்கத. Having then gifts differing according to the grace that is given to us, let us use them. If prophecy, let us prophesy in proportion to our faith. In proportion to our faith. In proportion to our faith. இப்ப தேவன் உணர்த்துறாரு, தேவன் நமக்கு உணர்த்துறாரு அப்படின்னு எப்ப தெரியாது? யாரோ ஒரு சகோதரனை பத்தியோ ஒரு சகோதரத்தையோ ஏதோ ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு தேவன் மனத்துல போடுறாரு.
இல்ல வேதத்துல இருந்து இல்ல, ஒரு காரியத்தை பத்தி சூழ்நிலையை பார்த்தா இதை பத்தியும் தேவன் உணர்த்துறாரு. நம்ம அதை அவர்கிட்ட சொல்லணும். அப்படி எப்படி தெரியும்? இதெல்லாம் பிராக்டிக்கல் லைஃப்ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். தயவுசெய்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க ப்ளீஸ். உங்க நன்மைக்காக, எடிஃபிகேஷனுக்காக சொல்றேன். இதை அசட்டை பண்ணாதீங்க. கொஞ்சம் தயவுசெய்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. தீர்க்கதரிசனம் தேவன் உணர்த்துறாரு, அத சொல்லணும், பயப்படாம சொல்லணும். அது எப்படி தெரியும் தேவன் உணர்த்துறாரு இல்லையான்ட்டு? உணர்த்துறது வசனம் காமிக்கிறது வேற, உணர்த்துதல் அதுதான் கண்டுபிடிக்க முடியல. அதுதான் கண்டுபிடிக்க முடியல பிரதர். அதுதான் நம்ம தேவன் உணர்த்துறாருன்றது. உள்ளான மனுஷனுக்குள்ள அந்த உணர்வு வரும். இதுக்கு முன்னால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எங்களுக்கு தெரியும். நீங்களே சொல்லுங்க அது எப்படின்னு சொல்லி. இப்போ தேவன் உணர்த்துறாருன்னா நம்ம அதை பத்தி ஒரு சஞ்சலமே இருக்காது, பயம் சஞ்சலமே இருக்காது. இல்லைன்னா ஐயோ இது தேவன் தான் சொன்னாரோ, இல்ல நம்ம சுயமா யோசிக்கிறோமோ, அந்த சிந்தையே இருக்காது. அப்போ தைரியமா சொல்லுவோம். அப்ப சொல்லாம இருந்தா தப்பு. அது தீர்க்க தரிசனம். தீர்க்கமாய் தேவன் என்ன சொல்றாரோ, 2:17 என்ன சொல்லுது? 2:17 2 Corinthians 2:17 பக்கம் 247. 2 Corinthians 2:17. அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை களப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் மேசியாவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். அப்ப என்ன தேவன் சொல்றாரோ அதை அப்படியே தெளிவா சொல்லணும். ஏதோ ஒரு உணர்த்துதல் ஒரு சகோதரனுக்கோ ஒரு சகோதரியை செய்யாதீங்க, வேண்டாம். இது தீர்க்க தரிசனம் வரும். இது உங்களுக்கு இருக்குது, ஆபரேட் பண்ண தேவன்கிட்ட கேளுங்க. அதை விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக இன் ப்ரொபோர்ஷன் டு தி ஃபெய்த். அதான் அந்த ஃபெய்த் இன் ப்ரொபோர்ஷன் டு தி ஃபெய்த் என்ன அர்த்தம்னா, ஆணித்தனமா ஒரு தைரியம் திடமா இருக்கும். எந்த அளவுக்கு உறுதியா விசுவாசத்துல இருக்கீங்களோ. பிரதீப் ஃபாலோ பண்றியா? பண்றாங்க. சரி, அடுத்தது ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும். ஊழியம் செய்யறதுன்றது என்னது? ஊழியம் ஊழியம் செய்யறதுன்னா என்னது? உதவி செய்கிறது, மினிஸ்ட்ரி. உதவி செய்கிறது அவங்களுக்கு. அவர் போதித்த இதெல்லாம் நம்மளுக்கு மத்தவங்களுக்கு சொல்றது இல்ல மினிஸ்டரிங்னா அங்கிள் ஒருத்தர் இப்ப சிக்கா இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்கன்னா கூட தட் இஸ் ஆல்சோ மினிஸ்டரிங். அந்த மினிஸ்டரிங் அப்படின்னாலே ஒருத்தருக்கு அந்த உதவி செய்யறது, இல்ல அந்த இறங்கி அவங்களுக்கு தேவையானதை செய்யறது. சரி, வேற சொல்லுங்க. தேங்க்யூ பிரதீப். வேற மற்றவங்க சொல்லுங்க. ஆஞ்சலாஸ் ஏதோ சொன்னாங்க. தேவன் அவரு கொடுத்த அந்த கட்டளை படி மத்தவங்களுக்கு எடுத்து அதன்படி அது சொல்றது செய்யறது ஊழியம் செய்யறது. நம்ம அதை பின்பற்றும் போது மத்தவங்களுக்கு அதை பத்தி சொல்லும் போது அது ஊழியம். சொன்னார்ல, உலகெங்கும் போய் என் நற்செய்தியை அறிவிங்கன்னு சொன்னார்ல. அதெல்லாம் செய்யும் போது அவரு ஊழியம் செய்யறது. சின்னஞ்சிறிய யாருக்கு எது செய்யறீங்களோ அது எனக்கே செய்தீங்கன்னாரு. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? இங்கிலீஷ்ல இந்த வசனம் என்ன போட்டிருக்கு? இங்கிலீஷ்ல மினிஸ்ட்ரி தான் போட்டிருக்காங்க. He who ministers. வேற வெர்ஷன் சர்வீஸ் இருக்கா? Let him serve. If it is teaching, let him teach. சர்வீஸ் Serving, let him serve.
ministering, serving, almost ரொம்ப they go parallel, but not exactly the same. Serving, ஊழியம் செய்கிறது, அது என்ன முக்கியமா? குமாரன் வந்து ஊழியம் கொல்ல வரல, ஊழியம் செய்ய வந்தார் அப்படின்னு. came to serve not to be served அப்படின்னு யாஷுவா மேசியா சொல்றாரு. 20:28 மத்தேயு 20:26 பாருங்க. இன்னொருத்தர் மார்க் 10:43 பாருங்க. மார்க் 10 43 வசனமும் மத்தேயு 20 26 வசனமும் பாருங்க. பிரதீப் சொன்னது மத்தேயு 20:28. மத்தேயு 20 ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தன்னை ஒப்புக்கொண்டு வந்தார்னு சொன்ன வசனம் கரெக்ட் பிரதீப், தேங்க்யூ. அதான் 20:26 இல்ல மார்க் 10:43. மத்தேயு 20:26 வசனம், பக்கம் 31. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். அப்ப முதல்ல என்ன வேணும்? தாழ்மை வேணும். அங்க 10:43 பாருங்க, அதே தான் சொல்றாரு. அது என்ன பின்னாடி சொல்றாரு முன்னாவதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். அப்போ ஊழியம் செய்கிறவன் அப்போ முதல் ஊழியக்காரர் யாரு? ஆண்டவர் தான் பூரண ஊழியக்காரர். பூரண ஊழியக்காரர் பண்ணுங்க. தயவு செய்து நான் சொல்றேன், தயவு செய்து மியூட் பண்ணுங்க. அப்போ முதல்ல தன்னை தாழ்த்துகிறவன் ஊழியத்துக்கு முக்கியம். அதுதான் ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும். அப்பா நம்மகிட்ட அந்த பெருமை இருக்குதா, தாழ்மை இருக்குதா? தாழ்மை இருக்குதுன்றப்ப தேவன் அதை ஊழியத்துல நம்மளை பயன்படுத்துறாரு அர்த்தம். முதல்ல அது மோட் ஆஃப் சர்விங்கிறது பிரதீப் சொன்ன மாதிரி வெவ்வேறு இதுல பண்றோம், மோட் ஆஃப் சர்விங். பட் சர்விங்கிறதுக்கு முதல்ல ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும். அந்த வரம் இருக்குதா? ஊழியம் செய்யறது என்ன மீனிங் வரும் பிரதர்? சாரி, ஊழியம்ன்றது என்ன மீனிங் வரும் இங்க? ஊழியம் செய்கிறவன், ஊழியம் செய்கிற பிரதீப் சொன்னாப்ல, பிரதீப் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணு. அதான் சர்வன்னு சொல்லிட்டாங்க, பணிவிடை செய்யறது அதுதான் ஊழியம். ஆனா அதுல வந்து தாழ்மை ரொம்ப தேவை, அதுதான் முக்கியமான தேவைன்னு சொல்றாங்க அங்கிள். சர்வ் அதுக்கு அடிப்படை மீனிங் வந்து ஒரிஜினல் வேர்ட்ல அங்கிள் சொல்றாங்க சர்வ், பேசிக்லி சர்வ். அந்த சர்வ் பண்ற மனப்பான்மை வேணும் நமக்கு. ஓகே சிஸ்டர், புரியுது பிரதர். தேங்க்யூ. தேங்க்யூ பிரதீப். போதிக்கிறவன் போதிக்கிறதிலும். போதிக்கிறது என்னது? இதுதான் முக்கியம். எப்படி? வசனத்தை வசனமாய் போதிக்கிறது. போதிக்கிறது நிறைய பேர் மினிஸ்ட்ரின்னு சொல்றாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க. பவுல் என்ன சொல்றாரு? பவுல் அழகா பிரிச்சு காட்டுறாருல, வேதத்தை அறியாத அவன் சொன்னா ரைட், அதை பத்தி நான் ஒன்னும் சொல்ல விரும்பல. போதிக்கிறது தனியா, அது ஒரு வரம். ஊழியர் செய்கிறது ஒரு வரம், போதிக்கிறது ஒரு வரம். ஆனா எல்லாத்துக்கும் அடிப்படை சத்தியம் வேணும். சத்தியம் இல்லாம ஒரு ஊழியம் பண்ணா அது வேஸ்ட். சத்தியம் இல்லாம தீர்க்க சொன்னா அது வேஸ்ட். எதுக்குமே சத்தியம் வேணும். சத்தியம் தான் ஆதாரம். அது ஃபைனலா பார்க்க போறோம். அது போதிக்கிறவன் போதிக்கிறதிலும். போதிக்கிறது எப்படி? 1 பேதுரு 4:11. 1 பேதுரு 4:11. பக்கம் 321. 1 பேதுரு 4 வசனம் 11.
ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். இந்த ஊழியத்துக்கு அடுத்த பாருங்க, ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் யாஸ்வா மேசியா மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அப்போ அது ஆமென் வேற எழுதிட்டார். அப்போ போதிக்கிறது எப்படி? வசனத்துல நல்ல மேயணும். பேதுருகிட்ட சொல்றார் லூக்கா 22:32 நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை திறப்படுத்து. இன்னைக்கு நிறைய பேர் கொஞ்ச நாள் முன்னாடி இவர் அனிடாஸ் பிரதர் சொன்னார், மினிஸ்ட்ரினா வசனம் போய் சொல்றதுன்ட்டு. ஊழியம்னா போய் ஊழியம் பண்ணுங்க இல்லைங்கிற, ஆனா வசனம் வேணும். வசனம் பைபிள் படிக்காம பேய் ஓட்டுறது, ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி, ஜெயில் மினிஸ்ட்ரி, போய் ஒரு பிக்னிக் போற மாதிரி போயிட்டு வராங்க. பல விதமான மினிஸ்ட்ரி இருக்கு. ஜெயில் மினிஸ்ட்ரி, வில்லேஜ் மினிஸ்ட்ரி, ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி, அப்புறம் என்னென்னவோ இருக்குது. ஆனால் எதுலையும் போதித்தா தேவனுடைய வாக்கியப்படி போதிக்க. நீ அங்க போதிக்கிறதுக்கு போறியா, அதுல அங்க கம்பேஷனேட்டா போறியா, எது போனாலும் சரி. ஒரு குரூப்பா போறாங்கன்றப்ப எல்லாம் பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. ஒருத்தர் போதிப்பார், ஒருத்தர் பணிவிடை செய்வார். ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா. ஒரு குரூப்பா போறப்ப அப்படிதான் நடக்கணும். ஆண்டவர் கூட அனுப்புற சீஷர் அனுப்ப என்ன சொல்றாரு, என்னடா சொல்லி அனுப்புறாரு, போய் அங்க இருக்கிற எண்ணெய் பூசி ஜெபியுங்கள் சொல்றாருல. நீ வார்த்தையை சொல்லுங்க, ஏத்துட்டா சமாதானம் அங்க இருக்குது, இல்லைன்னா கால் சுத்தி போங்க. அப்ப அழகா சொல்லி கொடுக்கிறார். அப்ப போதித்தால் அவன் தேவனுடைய வாக்கியம்படி போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். புத்தி சொல்லுகிறவன் யார்? இந்த புத்தி சொல்றவன் இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கேன்? இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு பிரதீப்? எக்ஸார்டேஷன். எக்ஸார்டேஷன் இது ரொம்ப முக்கியம். இது எப்படின்னா, எக்ஸார்ட் ரெண்டு விதமா இருக்கு. ஒண்ணு போதிக்கப்பட்டிருக்கலாம், எஜுகேட் சொல்லி கொடுத்திருக்கலாம், ஆனா அவனை எப்படி உற்சாகப்படுத்தணும். ஒரு ஆளுக்கு சத்தியத்தை சொல்லி கொடுக்குறப்ப உற்சாகப்படுத்தணும். அந்த வர்ணத்துல இருக்கு. உனக்கு சொல்லி கொடுக்குற வசனம் இல்லைனாலும் உற்சாகப்படுத்தக்கூடிய வசனம் இருக்குது. எப்படி? எக்ஸாட் புத்தி சொல்லுகிற வசனம் வரம் கொடுத்திருப்பார். ஒருத்தர் போதிக்கப்பட்டு ஆனால் அவன் புத்தி சொல்லப்படாதவனா இருந்தால் அவன் என்ன எப்படி இருப்பான்? அவன் அப்படியே மத்து மாதிரி இருப்பான். ஒரு சில பேரு ரொம்ப தொஞ்சு போயிருப்பாங்க. வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களால சோர்ந்து போயிருப்பாங்க. அவங்களுக்கு புத்தி சொல்லணும், அவங்கள என்கரேஜ் பண்ணணும். புத்தி சொல்லுகிறது எப்படி? வேத வாக்கியங்களின்படி. அவங்களுக்கு யாரும் ஒருத்தர் இழந்து போனாங்க, ஏதாவது ஒண்ணு இழந்து போறாங்கன்னு வச்சுக்க, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல, இல்ல கூட இருக்க இழந்து போறது, இந்த மாதிரி காலத்துல தேவன் என்ன நோக்கத்தோட செய்தாரு? ஏன் சில பேர் ப்ரொமோஷன் தடைப்பட்டு இருக்கும், அந்த நேரத்தில் துடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா தேவன் ஒரு நோக்கத்தோட தடை பண்ணி வச்சிருப்பாரு. தேவன் எப்பவுமே தவறு செய்கிறவர் அல்ல, அது மாத்திரம் உறுதியா இருக்கும். அப்போ அவங்களுக்கு அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தேவன் உங்களுக்கு அந்த ஆலோசனை கொடுப்பாரு. அந்த ஆலோசனை கொடுத்து நீங்க அவங்கள என்கரேஜ் பண்ணணும், இல்ல அவங்களை தட்டி எழுப்பணும். இதுதான் போதிக்கிறது, எக்ஸார்டேஷன்றது. சார், இதுதான் புத்தி சொல்லுகிறது. புரியுதா? இந்த வரம் இருக்கா? இருக்கு, தேவன் கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம தூக்க வச்சுட்டு இருக்கிறோம். நீங்க உங்களே சோதிச்சு பாருங்க.
தேவன் அந்த வரத்தை கொடுத்திருக்காரு சபையில. பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். இதுதான் வம்பு பிடிச்சு. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 20-21 பாருங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 20-21. பக்கம் 9. மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 20 மற்றும் 21. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். இப்போ இந்த பகிர்ந்து கொடுக்குதுன்றப்ப சில பேர் கொஞ்சம் லோபத்தனம் பண்ண கொடுப்பாங்க. ஆனா கொடுக்குறப்ப எப்படி இருக்கும்? அரகர மனசோட ஐயோ அப்போ ஆஹ் விற்று ஒரு பங்கை எடுத்து வச்சுட்டாங்கல்ல அனனியா. யாரு? அனனியா சப்பிரால். அனனியாஸ் வஞ்சனை இல்லாம கொடுக்கணும். நான் ஒண்ணு சொல்றேன், அது கொடுக்கறது எல்லாருக்கும் இருக்கிற அந்த ரொம்ப சுலமா செய்யக்கூடியது. ஆனா அதான் ரொம்ப கடினமா இருக்கு. அந்த ஏழை விதவை என்ன பண்ணா? தன் ஜீவனுக்கு உண்டானது எல்லாவற்றையும் போட்டு விட்டாள். பொருந்திருக்க சொல்றார், அவர்கள் கொடிய தரித்திரத்துல உதாரணத்துவமாய் கொடுத்தார்கள். அப்போ இது எப்படி கொடுக்கிறவன் பகிர்ந்து கொடுக்கிறான், வஞ்சனை இல்லாமல் கொடுக்க. இதுக்கு ஒரு உதாரணம் கூட பாருங்க, ஒரு வசனம் கூட பார்க்கலாம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமா பாருங்க. உபாகமம் 15ஆம் அதிகாரம் உபாகமம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இருந்து 7-11 வரைக்கும் பாருங்க. உபாகமம் 15 7-11. பக்கம் 243. உபாகமம் 15ஆம் அதிகாரம் வசனம் 7 முதல் 11 வரை. உன் தேவனாகிய யாவே தேவன் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலிலும் உன் சகோதரரில் எளியவனான ஒருவன் இருந்தால், எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. விடுதலை வருஷமாகி 7ஆம் வருஷம் கிட்டி இருக்கிறது என்று சொல்லி உன் இருதயத்திலே பொல்லாத நினைவு கொண்டு உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் வன்கண் வைக்காத படிக்கும் அவன் உன்னை குறித்து யாவே தேவனை நோக்கி அபயமிடாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு. அப்படி செய்வாயானால் அது உனக்கு பாவமாயிருக்கும். அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. அவனுக்கு கொடுக்கும் போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக. அதன் நிமித்தமாக உன் தேவனாகிய யாவே தேவன் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை. ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். தாராளமாய். அவனவன் வித்தனமாயமல்ல, கட்டாயமாயமல்ல, மனதில பயிர் உற்சாகமாய் கொடுக்கிறதுல இருக்கிறார். இது கொடுக்கறது எதுக்கு? யாரு கொடுக்கிறது? நீ இந்த அவையில பிரயோஜனப்படுத்துறாங்க. தேவனுக்கு கடன் கொடுக்கிறான். தேவனுக்கு கொடுக்கிறது வசனத்தை தப்பா பிரயோஜனம் பண்றாங்க. அமுக்கி குலுக்கின்ட்டு நீ எந்த அளவு அழைக்கிற அந்த அளவு உனக்கு அளக்கப்படும். அப்ப கொடுக்கறதுல வித்தனம் இல்லாமல் தாராளமாய் கொடுக்கணும். நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, கொடுக்கறதுல யார் பெஸ்ட்? தேவன். தேவன் சொந்த குமாரன்னு பாராமல். அப்ப நம்ம எல்லாம் தேவனை போல இருக்கணும். எப்படி
பெஸ்ட்டை நமக்கு வச்சுட்டு கொஞ்சம் அப்படி உண்மையா யோசிச்சு பாருங்க. தேவன் இந்த நாள் நம்மோடு பேசுகிறார். மத்ததுல அவனுக்கு இந்த வரம் கொடுத்துருக்காரா, அந்த வரத்தை பிரயோஜனப்படுது. வித்தனம் இல்லாமல் எப்படி தான் வஞ்சனை இல்லாமல் சந்தோஷமா கொடு. கொஞ்சம் இருக்குதா அது கொடு. தேவன் என்ன சொல்றாரோ அது கொடு. அது வஞ்சனை இல்லாமல் இந்த பிசினித்தனமோட கொடுக்குறது தேவன் பிரியமே பட மாட்டார். அது அப்படி வேண்டவே வேண்டாம். அது அறிவிப்பு அவர் பொண்ணு வெள்ளியும் அவருடையது. அப்போ கொடுக்கிறவன் எப்படி வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். அதுல ஒரு ஒரு மனசோட ஐயோ நம்ம கொடுத்தா நமக்கு என்ன ஆகுமோ, உன்னை உண்டாக்கினவர் அவனை உண்டாக்கினார் அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று உன் உள்ளத்துல பேசும்போது உனக்கு ஒரு தேவை என்ற தேவை இன்னொருத்தர் பேசுவார். அதுதான் விசுவாசம். நான் எனக்கு வச்சுட்டு கொடுக்குறேன். அனனியா சப்பிராள் மாறாங்க, என்ன ஆச்சு? அவ வச்சுட்டாங்க, என்ன ஆச்சு? அந்த வச்சது என்ன ஆச்சு? போச்சு, ஆனே போயிட்டாங்க. விஸ்தனமே படக்கூடாது. உபாகமத்துல பழையத்துலயும் பார்த்திருக்கோம் நம்ம. 1 யோவான் 3:17 பாருங்க. பக்கம் 328. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 17. ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். கொடுக்கறதுல உற்சாகமா பேருக்கு சில பேர் எப்படி மத்தேயு மத்தேயு 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. 3:4. பக்கம் 9. மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 3 மற்றும் 4. நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அப்ப அந்தரங்கமா அது கூட நமக்கு கொடுக்குறது பாப்புலாரிட்டிக்கு தேடவே கூடாது. பெருமை, ஐயா நான் இவ்வளவு கொடுத்தேன் கூடவே, அது வேஸ்ட். அவர்கள் தங்கள் பலனை அடைந்தாயிருந்தார் முன்வசனத்தில். நம்முடைய பலன் எப்போ? மேசியாவின் நாளிலே நமக்கு வேணும். அதுதான் தேவை. இப்ப கொடுக்குறப்ப கொடுக்குற வரம் உங்களுக்கு கொடுத்துருக்காரா, உங்களை அந்த ஸ்தானத்துல வச்சிருக்காரு. சில பேர் நம்ம சபையில இருக்கீங்க, அந்த வரத்தை உடையவர்கள் இருக்கீங்க, நம்ம இருக்கிறோம். தாராளமாய் கொடுங்கள் தேவ காரியத்துக்கு. முதலாளியானவன் ஜாகிரதையா இருக்க கடவன். யார் முதலாளி? யார் முதலாளி? சம்பளம் கொடுக்குறாரா? அங்க பயன்படுத்தி இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்க அந்த வார்த்தை, தமிழ்ல கொஞ்சம் லீடர். லீடர் ஒரு சபையில லீடர். அந்த லீடிங் வரவங்களுக்கு கொடுத்துக்கலாம். அப்படின்னா என்ன பண்ணோம்? தாழ்மையோடு காரியங்களை பொறுப்பெடுங்க. இந்த காரியத்தை சில லீடர் இருப்பாங்க, அவங்களுக்கு போதிக்கிற இது இருக்காது, ஆனா லீடிங் ஒரு காரியம் ஒரு ஒரு
ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு கேதரிங் ஏற்பாடு பண்றோம், ஒரு மீட்டிங்காக. அந்த மீட்டிங்கு தேவையான காரியங்களை ஒழுங்குபடுத்துறது, அது என்னென்ன கனெக்ஷன் அந்த இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறது, இதெல்லாம் லீட் எடுத்து பண்ணுவாங்க. ஒரு கூடுகை நேரா கூடுகிறோம், இப்போ ஜூம்ல கூடுறோம், நேரா கூடுறோம், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு ஒரு இது வச்சு ஆராதனைக்கு ஒரு மற்ற தேவைகளுக்கு அது யார் தெரியுமா அந்த ஆள் அந்த அதை ஏற்பாடு பண்ண இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்றோம். இந்த மாதிரி லீடிங், இந்த குவாலிட்டி, இந்த வரம் இருக்கா? அவன் எப்படி செய்யணும்? ஜாக்கிரதையாய் செய்ய கடவுள். எப்படி ஜாக்கிரதை என்ன அர்த்தம்? கவனமாய் டெலிஜென்ஸ், ரொம்ப ஒரு கவனமா அப்படின்னா என்ன அர்த்தம்? கவனமாய் பரலோகத்தில் இருக்கிறார் என்று அறிந்து உங்கள் வேலைக்காரர்கள் சபையும் தன்மையும் செய்யுங்கள். லூக்கா 12ஆம் அதிகாரம் 42 பாருங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 42 இருந்து 47 வரைக்கும் பாருங்க. பக்கம் 42 47 வரைக்கும். பக்கம் 101, லூக்கா 12ஆம் அதிகாரம் வசனம் 42 முதல் 47 வரை. 48 வரையே வாசிங்க, பரவாயில்ல. அதற்கு ஆண்டவர், பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகமும் உள்ள விசாரணைக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். தனக்குள்ளதெல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனோ என் எஜமான் வர நாள் செல்லும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் அடிக்கவும் புசித்து குடித்து வெறிக்கவும் தலைப்பட்டால் அவன் நினையாத நாளிலும் அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து உண்மை இல்லாதவர்களோடே அவனுக்கு பங்கை நியமிப்பான். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாய் இராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அறியாதவனாயிருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். ஏன் இந்த உதாரணத்தை ஆண்டவர் சொல்றாரு, உண்மை சொல்றாருன்னா, நமக்கு வரத்தை கொடுத்திருக்கிறார். 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து பாக்குறோம். அப்போ அந்த 5 தாலந்து வாங்கினவன்ட்டு என்ன எதிர்பார்க்கிறாரு? 5 கொடுக்குறவன அவன் பார்த்து என்ன சொல்றாரு? உண்மை முத்தமுள்ள ஊழியக்காரனே. 2 தாலந்து வாங்கினவன் பார்த்து அதான் சொல்றாரு. 1 தாலந்து வாங்கினவன் பார்த்து என்ன சொல்றாரு? கொல்லாதவனும் சோம்பனுமான சோம்பன்ன்றார். அப்போ என்ன எது கொடுக்குறாரு, எதிர்பார்க்கிறாரு. இப்ப நம்மகிட்ட வரங்களை கொடுத்துருக்காரு. இப்போ வரங்களுக்கு அது கனிகளை எதிர்பார்க்கிறது, அதனுடைய கனிகளை அதனுடைய அவுட்கம் எதிர்பார்க்கிறாரு. அப்போ இந்த முதலாளியானவன் அல்லது லீடர்னா நம்ம லீடர்னா எப்படி? நம்ம லீடர் யாரு? ஆண்டவர். அவர் எப்படி லீடர் ஆனார்? அவர் தான் சோதிக்கப்பட்டு எல்லா விஷயத்திலும் அவர் வந்துட்டு சோதிக்கப்பட்டிருக்காரு. 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. அவர் எப்படி லீடர் ஆனார்? எபிரேயர் 5:6 பிரதர், பக்கம் 301. எபிரேயர் 5 வசனம் 6. அப்படியே வேறொரு இடத்திலும்
நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லி இருக்கிறார். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை அது முன்வாசனம். அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியாராய் இருக்கிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று அவரோட சொன்னவரே அவரை உயர்த்தினார். தன்னைத்தானே உயர்த்தல, தேவன் அவரை உயர்த்துறார். அப்ப நம்ம லீடரா இருக்கணும்னா அப்ப தேவன் நமக்கு அந்த நியமத்தை கொடுப்பார். சில பேர் முந்திரி கொட்ட மாதிரி ஓடி ஓடி சில தேவனை செய்யாத காரியத்துக்கு போய் அசிங்கப்படுவாங்க. நீங்க கேட்கலாம், அது எப்படி தெரியும் பிரதர், எனக்கு எப்படி தெரியும் சிஸ்டர்? உங்க வாழ்க்கையில அந்த சூழ்நிலை வரப்ப நீங்க உங்களை விட்டு கொடுங்க. ஒரு அழைப்பு வரப்ப விட்டு கொடுத்து பாருங்க, தேவன் அதை வெளிப்படுத்துவார். ஆனா எல்லாருக்குள்ள தேவன் யாருக்கும் வரம் கொடுத்தா, நம்ம எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். இன்னொன்னு முக்கியமான புத்தி சொல்லுகிறவன்ல அங்க போடப்பட்ட வார்த்தைன்னா பரக்ளியோஸ். பரக்ளியோஸ்னா அது எப்படின்னா அது பரக்ளியோஸ். அது இந்த புத்தி சொல்லுவேன் சொன்னா இல்லையா, பார்த்தா இல்லையா, புத்தி சொல்லுவேன் பரக்ளியோஸ் வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, அதாவது உருக்கத்தோடு பரிசா. எப்ப உருக்கம் வரும்? பரிசாய் நமக்குள்ள நம்ம ஏவப்பட்டதா என்ன, நம்ம எப்படி கல் நெஞ்சா இருப்போம். தேவனுடைய ஆவியை நம்மை மாற்றும். அப்படிப்பட்ட புத்தி சொல்லுது, அது சொல்லணும்ன்றது. அது அப்போ இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடன் செய்ய கடவன். அப்ப எல்லாருக்கும் ஒரு வரம் கொடுத்திருக்கிறாரு. இது எதுக்காகனா இது சபைக்கு பிரயோஜனமா இருக்கும். சபைக்கு பிரயோஜனமா இருக்கும். எப்படி நம்ம எல்லாரும் ஒருவருக்கொருவர் அவயங்களா இருப்போம். தேவனால்தான் இதை செஞ்சு வச்சிருக்கிறார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 11:31 பக்கம் 238. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனம் 31. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அப்ப நாம தெரிஞ்சுக்கணும், தேவன் எல்லாருக்கும் வர கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும். நீங்க நினைக்கலாம், இல்ல ஐயோ நான் ஒண்ணும் இல்ல. கிதியோனை பார்த்து சொல்றாரு. கிதியோன் என்ன சொல்றாப்புல? தூதனானவர் பாக்குறப்ப என்ன சொல்றாப்புல கிதியோனை? என்னோட கோத்திரம் எப்படிப்பட்ட கோத்திரம்? எல்லாத்துலயும் சின்ன கோத்திரம். அது என் குடும்பம் எப்படி என்ன சொல்றாரு? உன்னை அனுப்புற நானும் அல்லவா, இருக்கிற பலனோட போ, உன்னை அனுப்புற நானும் அல்லவா. நம்மளை அனுப்புறது யாரு? ஆண்டவர், தலைவர், ஆண்டவர். அவ போறப்ப சும்மா விடுவாரா? என்ன சொல்லிட்டு போனாரு மேல போறப்ப? உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட இருக்கிறேன். எப்ப சொன்னாரு அவரு? மரிக்கிறதுக்கு முன்னாலயா? போறதுக்கு முன்னால சொல்றாரு. அப்ப நம்மளோட இருக்கிறாரு. சர்வத்தையும் ஜெயித்தவர், மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை ஜெயித்து உயிர்த்தெழுந்தவர் நம்மோட இருக்கிறாரு. அப்போ அவர் அனுப்புறாரு, போன்ட்டு இந்த காரியத்தை செய், இந்த வரத்தை கொடுத்திருக்கிறேன். எப்படி? அவர் பிதாடத்தை பெற்றுக்கொண்டு நமக்கு சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். அப்ப நம்ம கொடுத்துட்டாரு. ஆண்டவர் பிதாடத்தை பெற்றுக்கொண்டு நம்ம கொடுத்துட்டாரு. எல்லாருக்கும் உண்டு. நீங்க விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நீங்க விசுவாசிங்கன்னா விசுவாசி, இல்லைன்னா வெறும் பதறா போயிடுவோம். விசுவாசிங்க, நமக்குள்ள அந்த வரம் இருக்கிறது. அதை தட்டி எழுப்புங்க, அதை அணம் மூட்டி எழுப்புங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு வரம் உண்டு. தீர்க்கதரிசனம் சொல்ற வரம் கொடுத்திருக்காரு. நீங்க தேவன்கிட்ட கேட்டு பாருங்க, உங்களுக்கு சூழ்நிலை கொண்டாடுவார். அதுல பாருங்க, அவர் தம்முடைய கரத்தின் வல்லமையை வழங்க பண்ணுவார். ஆனா ஒண்ணு, அப்பவும்
இந்த மாதிரி சம்பவிக்கிறப்ப நீங்க சொல்றப்ப ஒரு தீர்க்கம் சொல்றப்ப இந்த மாதிரி உடனே பெருமை வந்துடும். அதான் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். இந்த 12 அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்க, பஸ்கா அன்னைக்கு பஸ்கா சாப்பிட்டுட்டு போறாங்க. போற உடனே என்ன ஆகுது, தங்களுக்குள்ள யார் யார் பெரியவங்க பெரியவங்க அதுதான் இல்லையா? இப்போ பிசாசுக்கு என்ன துணிகரம் இருக்கும், பெருமை அந்த நேரத்துல கொண்டாடுறோம். வேண்டவே வேண்டாம், நல்லா அதை பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு வரம் கொடுக்குறப்ப அலோவ் பண்ணுங்க. அந்த வரம் நமக்கு அது ஒர்க் ஆகும், ஆப்ரேட் ஆகும். ஆப்ரேட் ஆகிறப்ப மகிமையான காரியங்கள் செய்யப்படுறப்ப அல்லேலூயா சொல்லிட்டே இருங்க. ஒண்ணு இன்னொன்னு என்ன சொல்லணும், தேவனுக்கு ஆண்டவருக்கு தான் மகிமை. மனசுள்ள அதை சொல்லிட்டே இருக்க. பெருமை வரப்ப காதுல கேட்கவே விடாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனால் புகழப்படும் ஐயோ உங்கள் தீர்க்கதரிசிக்கு அப்படித்தான் செய்தாங்க. எல்லாத்துக்கும் எங்களால் ஏதாவது ஆகும் என்பது போல ஒன்று யோசித்துக்கு நாங்கள் தகுதி அல்ல. எங்கள் தகுதியோ யாவேதேவன் மூலமாய் மாத்திரம், யாவேதனால் மாத்திரம், அவருடைய குமாரனும் நாங்கள் ஆண்டவருமாகிய யாஷா மூலமாய் மாத்திரம் உண்டா இருக்குது என்ற சிந்தனையோடு இந்த வரங்களுக்கு நாம் விட்டு கொடுப்போம். தட்டி எழுப்புங்க, அதை புதைச்சி வைக்காதீங்க. வா என் பிதா நான் ஆத்திரப்பட்டவளை என்று சொல்ல அழைப்பை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் திரும்பி உண்மை முத்தமுள்ள ஊழியக்காரனே அந்த அழைப்பை பெற்றுக்கொள்ளணும். கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்துல உன்னை அதிபதியா வைப்பேன். புதைச்சி வைக்காதீங்க. வரம் கொடுத்திருக்கிறாரு, இது சத்தியம். வரம் எல்லாரும் கொடுத்திருக்கிறாரு. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. கண்டிப்பா உங்களுக்கு சுகமாக்கு வரங்களை கொடுப்பார், குணமாக்கு வரங்களை கொடுப்பார். அவரால் முடியும். இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்று மாறாதவராக இருக்கிறார். தேவன்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு என்ன கொடுத்துக்கிறாரு அவர், அந்த தேவன்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஏன் இப்படி சபை ஒரு அங்கம் ஒரு எல்லாம் சேர்ந்து இருக்கிறப்ப அந்த சபை எப்படி இருக்குமா? அந்த சபை எப்படி இருக்குமா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் என்ன சொல்றாரு, மலை மேல் வைக்கப்பட்ட பட்டணத்து நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்க. எடுங்க மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14வது வசனம் பாருங்க. மத்தேயு 5:14 பக்கம் 7 14ல இருந்து 16 வரைக்கும் பாருங்க. பக்கம் 7 மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்கால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அப்ப சபை எப்படி பிரகாசிக்கும்? ஏன்னா உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம். அப்ப அந்த பிரகாசிக்கிற விளக்கம் அப்ப எப்படி இந்த சபையில இருக்கிறப்ப ஒரு எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று பொருந்தி இருக்கிற கோயமா இருந்தா அதுதான் பூரண சபை. ஆனா நம்மகிட்ட தேவன் கொடுத்துருக்கிறாரு. அதை புதைச்சி வைக்காதீங்க. ஆபரேட் பண்றதுக்கு அலோவ் பண்ணுங்க. தேவன்கிட்ட கேளுங்க, தேவனே என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன், என்னை பயன்படுத்தும். உங்களுடைய நாமத்துக்கும் உங்களுடைய குமாருடைய நாமத்துக்கும் மகிமையாக, என் சுய பிரயோஜனத்துக்காக அல்ல, என் சுய மகிமைக்காக அல்ல. நான் அனுப்பியோட மகிமை தேடுகிறவன் தான் உண்மையான ஊழியக்காரன். நான் என் சுயமாய் வரவில்லை, நான் சுய மகிமை தேடாமல் என்னை அனுப்பியோட மகிமையை தேடுகிறேன் ஆண்டவர். நமக்கும் அதே கிறிஸ்துவின் சிந்தையே நமக்கு இருக்கணும் பிரியமானவர்களே. அப்ப என்ன காரியத்துல தேவன் நம்ம எல்லாருக்கும் ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் பெற்று அபிஷேகம் பெற்றுங்களா எல்லாருக்கும் அந்த வதனம் உண்டு. தேவன் பட்சபாதமே கிடையாது. ஆபரேட் பண்றது தேவன். விட்டு கொடுங்க. தேவன் கண்டிப்பா தேவன் ஆண்டவரும் நம்முடைய வாழ்க்கையில மகிமைப்படுவார். ஏதாவது கேள்விகள் இருக்கா? எங்க பிரதர் தேவனுக்கு கொடுக்குற காணிக்கை முதல் வர வருமானத்துல முதல் பங்கு தசம பாகம் ஆண்டவர் கொடுக்கறதுல ஒரு சிலர் அழுக்கு நோட்டா, கிழிஞ்ச நோட்டா, ஓட்டையா இருக்கும், அந்த மாதிரி கொடுப்பாங்க.
இருக்கிறதுலயே நல்ல நோட்டா புது நோட்டா தான் ஆண்டவருக்கு காணிக்கையாக செலுத்தணும் இல்லைங்களா பிரதர்? அதாவது நல்ல நோட்டு இந்த நோட்டுன்னு கிடையாது, அது நம்ம உள்ளத்தை தான் தேவன் பாக்குறாரு. நீங்க நல்ல நோட்டா கொடுக்கணும்ன்றது ரைட்டு இல்லைங்களா? ஆனா கிழிஞ்ச நோட்டு தான் இருக்குன்னா ஒன்னும் தீட்டாயிடாது. கிழிஞ்ச நோட் ஆனாலும் அதுக்காக ஆனா சில பேர் நல்ல நோட்லாம் எடுத்து வச்சு இந்த கிழிஞ்ச நோட்லாம் மாத்திரம் போடுவாங்க. நம்மளாம் கூட தேவன் உள்ளத்தை தான் பாக்குறாரு. ஆமாங்க. வேற யாருக்கான கேள்விகள் உண்டா? எல்லாருக்கும் புரிஞ்சதா? வசனத்துக்கு இந்த வசனம் நம்ம நோக்கி வந்த வசனம் என்ன சொல்றது? தேவன் எல்லாருக்கும் அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, எல்லாருக்கும் வரங்களை கொடுத்துருக்காரு. யாரெல்லாம் அவருடைய குமாரனுக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் எல்லாருக்கும் அந்த வரம் உண்டு. அந்த வரத்துக்கு விட்டு கொடுங்க. அந்த வரம் தேவன்கிட்ட கேளுங்க. தேவனே, என்னை உண்மை உம்முடைய குமாரனையும் மகிமைப்படுத்துகிற கிருபா பாத்திரங்களாய் வணைந்து பயன்படுத்துங்க. என் சுய பிரயோஜனத்துக்காக அல்ல, என் சுய மகிமைக்காக அல்ல. நீங்க 2 பேரும் எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு கோணத்திலையும் மகிமைப்பட வேண்டும். இந்த ஜபத்தோட நம்ம தேவன்கிட்ட கேட்டால் மெய்யாகவே நமக்கு தெய்வ வல்லவராய் ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.